ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மிளகு கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் கடாய் வச்சுக்கிறோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அது சேர்க்காம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகை மட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ வந்து சீரகம் சோம்பு ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்து போட்டுக்கலாம். தனித்தனியாக போட வேண்டியதில்லை. போட்டுட்டு லேசாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து ஓரளவுக்கு மாறணும். மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே ஓரளவுக்கு மாறிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து அம்மி இருந்தால் அம்மியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா இடிக்கிற கல்லில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கும் அந்த மாதிரி குறைப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குறைன்னு அடைச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து காரத்துக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துங்க. அவளையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ வந்து நான் வந்து குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் போடும்போது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மட்டன்லேயே வந்து நமக்கு வந்து தண்ணி இருக்கும். அதனால் மட்டனில் தண்ணி ஊற்றாமல் ஒரு 6-7 விசில் வச்சு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு ரெண்டுமே வந்து 2 பீஸ் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். அதை 2 கிள்ளி நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம வந்து கிள்ளி அது கூடவே சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் நான் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இதுவும் நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மசித்து வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு வதக்கிக்கிறேங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். மட்டனில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம சேர்த்துக்கிறோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுடலாம். மட்டனில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது. நம்ம வந்து ஓரளவுக்கு மட்டன் வேகலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சு வேக வைங்க. நம்ம மூடி போட்டு வச்சாலும் அப்பப்போ நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா கீழே வந்து எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து கிளறிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தட்டும். அதனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், 2 கிளறிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வேக வச்சாவே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கறி வெந்திருக்கு. நல்லா அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி அந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்த கறி கூட சேர்த்து பிரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம லைட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கிளறிட்டு நம்ம வந்து வேறு ஒரு நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.